ஹாய் ஸ்பை, இனி ஒரு புது வீடியோ. இன்னைக்கு நம்ம ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படிங்கிற காரணத்தோட நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வீடியோ போடலாம் வேண்டாமா அதெல்லாம் நிறைய யோசிச்சு பார்த்தேன். சரி, இந்த விஷயம் மட்டும் போடுவோம் அப்படின்னு நினச்சேன். ரிலேட்டட் ஹாப்பி நியூ இயர். ஏன்னா ஹாப்பி நியூ இயர்க்கு அப்புறம் தான் இந்த வீடியோவே போட ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலாம் டிசம்பரோட முடிஞ்சிச்சு. அண்டு இந்த வீடியோவில் நாய் வேற கிடச்சிருச்சு. நாய் கிடைச்ச தழும்பு இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இதை சொல்லலாமா வேணாமான்னு கூட தெரியல. சரி, உங்ககிட்ட தானே சொல்கிறேன், சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லை, அதனால் சொல்ல போகிறேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். யாருக்குமே உடம்பு சரியாமல், எல்லாத்துக்குமே உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அண்டு மகா அவளுக்கும் இந்த வீடு செட் ஆகலை. மகானா தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் தான் மகா வந்திருப்பா. அவள் உடம்பு சரியாமல் ரொம்ப போச்சு. அண்டு எனக்கு பூராங்கடிச்சு இருந்துச்சு. எப்போன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பூராங்கடிச்சு இருந்துச்சு. அப்போ ஒன்றுமே தெரியல. சொறி அடிக்கடி அந்த பௌர்ணமி அன்னைக்கு சொறி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அது மட்டும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் சொரிஞ்சு போச்சு. இப்போ கூட சொரிகிற பாருங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, சொரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் தடிச்சு போயிருந்துச்சு. இன்ஜெக்ஷன் போட்டோன்னே சரியாயிடுச்சு. அது ஒரு 2 வருஷமே அப்படியே தான் இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கை கால் ஃபுல்லாக சொரிய ஆரம்பித்தேன். ஒரே சொரியாசிஸ் மாரியே வந்துருச்சு. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, தெரியுதா? மூஞ்சில் கூட இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்த மூஞ்சியும் இப்படியே தான் இருந்துச்சு. இதே இதோட தான் வீடியோ போட்டேன். நாய் கடிச்சதுக்கப்புறமா இது வந்துச்சா என்னன்னு தெரில. ஹாஸ்பிட்டலில் போனதுக்கப்புறம் ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க. உள்ளே அயன் சத்து இல்லை, அதனால் அயன் டேப்லெட் கொடுத்தாங்க. அதெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தேன். போட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுவும் சரியாகலை. அப்புறம் நாகப்பட்டினம் போகும்போது அங்கே ஒரு பட்டணத்தில் ஒரு டாக்டரை பார்த்தோம். டாக்டர் பேர் ஓகே, இந்த ஸ்கின்னுக்கு சொன்னல அந்த டாக்டர் போய் பார்த்துன்னு சொன்னல பட்டணத்தில். அந்த பட்டணம் டாக்டர் பேர் பாலாஜி ராவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டாக. அவங்களுக்கு ஒரு 90-92 வயசு இருக்கும், சம்திங் அந்த வயசு தான் இருக்கும். போய் பார்த்ததில் இந்த ஸ்கின் காமிச்சதில் ஏதோ டிசீஸ் சொன்னாங்க. அந்த டிசீஸ்க்கு ஆயில்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக இருக்கிறதுனால ஆயில் கொடுத்துருந்தாங்க அண்ட் மெடிக்கல் கொடுத்துருந்தாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் கூட இங்கே இருக்குது. எதாவது கொடுத்துருந்தாங்க, தெரியுதா? இதான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இதை சாப்பிட்டு ஒரு 2 வாரத்துலேயே எப்போ சாப்பிட ஆரம்பிச்சேன்னா டிசம்பர் 27ஆம் தேதி. ஏன்னா அப்போ தான் போய் காமிச்சேன். போய் காமிச்சிட்டு அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அப்போல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ கூட அந்த ஆயில் தடவினதுக்கப்புறம் ஓரளவுக்கு சரியாயிருச்சு. ஏன்னா அந்த பிளாக் டாட்ஸ் மட்டும்தான் இருக்குது, புண்ணு அவ்வளோக்கா இல்லை. ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், புண்ணு இருக்கிற மாதிரியே தெரியும். புண்ணெல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த வீக்கம் தன்மை கூட பொட்டாக வர்றது கூட இப்போ இல்லை. ஏன்னா இந்த கையிலையும் ஃபுல்லாக இல்லை, இந்த கையில் அவ்வளோக்கா இல்லை. இந்த கையில் தான் ரொம்ப இருந்துச்சுன்னு இந்த கையில் போய் காமிச்சோம். காலையிலேயும் ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா அந்த அயன் டேப்லெட், அந்த மார்னிங் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, அயன் டேப்லெட் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டதுக்கப்புறம் முடி கொட்டுன்னு கொட்டுது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. எனக்கு ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. சரி, இது உங்கள்கிட்ட சொல்லாமா வேணாமேன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல. ஏன்னா முடி இவ்வளோ கொட்டதுனால எல்லாத்துக்குமே, எல்லா கேர்ள்ஸுக்கும் முடி தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க.
ஏன்னா முடி தான் எல்லாத்துக்குமே அழகு தருது. அதனால் முடி ரொம்ப கொட்டதுனால என்ன பண்ணுறதுனே தெரில. மண்டையிலையும் ஃபுல்லாக புண்ணு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்குது. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ இது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ சொல்கிறதுக்கு தான் இந்த இது சொல்கிறதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லைனாக உங்களுக்கு வீடியோ வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா வேண்டாமா, சரி இது ஏதாச்சும் டாக்டர் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுற மாரி ஏதாச்சும் டாக்டர் இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. யார்கிட்ட போய் சொல்கிறது, யார்கிட்ட சொல்லி அழுகுறதுன்னு கூட தெரியல. அதனால தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். சொன்னதுக்கப்புறம் மனசு எப்படி இருக்குன்னு தெரில. அடுத்த வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் எனக்கு ஆறுதல் சொல்கிற மாரியே இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த வீட்டுக்கு ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதம் ஃபுல்லாக உடம்பு சரியாமல் போச்சு. நடுவில் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. சாப்பாடு ஒத்துக்கலையோ, உடம்பு ஃபுல்லாக நோய் வந்த மாரி ஆயிடுச்சு. ரொம்ப உடம்பு குறைஞ்ச மாரி ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல தான் வந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் என்னோடய கஷ்டமும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்கின் பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெளியில் போகிறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நான் இன்ன வரைக்கும் வெளியில் போவே இல்லை. எனக்கு கிராஜுவேஷன் கூட வந்துச்சு. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நான் கிராஜுவேஷன் ஃபோட்டோ போஸ்ட் போட்டிருப்பேன். அது கிராஜுவேஷன் அப்போ கூட கை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் போனேன். என்னால் ஃபுல்லாக முடியல. அப்போ கூட இது மாரியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப வீங்கின மாரியே கருகருன்னு இருந்துச்சு. சுத்தமாக முடியல. அதனால் என்னடா அது கிராஜுவேஷன் அப்போ கூட உங்களுக்கு வீடியோ எடுத்து போகணும் கூட இன்னும் தோணலை. ஏன்னா ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இந்த கையை வச்சுட்டு யாரா என்னை பாப்பா அப்படின்ட்டு இருந்துச்சு. அண்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் கண்டுக்கலை. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்ததுனால நான் வீடியோ போடலை. ஓகே, இனிமேல் வீடியோ கண்டிப்பாக வந்துடும். அண்டு மறுபடியும் டாக்டரை போய் முடி கொட்டுதுன்னு சொன்னால அதை போய் மறுபடியும் பாலாஜி ராவ் டாக்டர்கிட்ட போய் கேட்கணும். ஓகே, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு உங்களுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவுக்கு அதுதான் போகிறோம். நெக்ஸ்ட்டு பொங்கல் வீடியோ வரும். பொங்கல் வீடியோ முடித்ததுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகிறோம். அப்போ இந்த வீடியோ இது என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோனா பொங்கலுக்கும் அடுத்த வீடியோ வரும். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தலையில் புண்ணு வந்துருக்குது அப்படின்னு சொன்னல, புண்ணு முடி கொட்டுதுன்னு சொன்னால அதுக்கு நான் ஒரு இது ஒரு சின்ன டிப்ஸ் மாரியாக தான் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கும் சின்ன டிப்ஸ் உங்களுக்கு தான் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். தலையில் புண்ணு நீங்கள் பேன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோமா, கண்டிப்பாக எல்லாருமே அரிப்பீங்க. சொரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அண்ட் அப்போ ரொம்ப சொரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பத்து வந்துடும். அந்த தலையில் பத்து வரும். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் சொரிஞ்சிங்கன்னு வச்சுக்க வெள்ளை வெள்ளையாக பத்தாக வரும். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் உள்டேக்கன் எடுக்கிறதுக்கு உள்டேக்கன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அருகம்புல், வெத்தலை, மிளகு, ஓகேவா, மிளகு, மஞ்சத்தூள் இருந்தால் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை மஞ்சக்கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பொங்கல் அன்னைக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கிழங்கு இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். அண்ட் இந்த 4த்தையும் தண்ணியில் காய்ச்சி அது 2 டம்ளர் ஊற்றுறீங்கன்னா 1 டம்ளராக ஆக்கிக்கோங்க. ஆக்கி முடித்ததுக்கப்புறமா அதை வடிகட்டி மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் 2 வேளையில் 1 வேளை குடித்தா போதும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடித்தாலே போதும். ஓகேவா, டெய்லி குடிச்சிட்டு வர. இப்போ நான் 1 வாரமாக அதுதான் செஞ்சுட்ருக்கிறேன். எனக்கு அரிப்பு நின்றுச்சு. தலையில் உள்ள புண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டிப்ஸு உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அண்ட் இதேமாரி உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ்க்கு யாராச்சும் இதுமாரி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை சொல்கிறதுக்கு ஓகே, இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.